ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணி ஆன்லைனில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப தெளிவாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் என்னென்ன டாக்குமெண்ட் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு தான் நான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ரெடியாக வச்சிருக்கணும் அப்படின்னா, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பியை நீங்கள் ஹார்ட் காப்பியாக கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ட் காப்பியாக சிஸ்டத்தில் ஸ்கேன் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பியை நீங்கள் வச்சுக்கணும். அதோட சைஸ் எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கீழே ரிக்வெஸ்ட்டில் காட்டும். அதுக்கேற்ற மாதிரி சைஸை நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் காப்பி பண்ணி கம்ப்யூட்டரில் வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தொலைஞ்ச லைசன்ஸ் காப்பி, தொலைஞ்சு போன லைசன்ஸோட காப்பியை கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், நம்பர் இருக்கணும். ஸோ அந்த நம்பரை வச்சிருக்கணும். அந்த காப்பியை நீங்கள் ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கணும். இது எப்படி ரைஸ் பண்ணுறது சொல்லிட்டு நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதோட காப்பி பிடிஎஃப் சேவ் பண்ணி வைங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு காப்பியை நீங்க ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர்ல வச்சுக்கோங்க. அதோட ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பர் கையில வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் எப்படி பாக்குறது, ஆதார் கார்டு காப்பி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஆன்லைன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெடியா கம்பல்சரி சிஸ்டத்தில் ஸ்கேன் பண்ணி பேப்பர் ஒர்க்காகவும் காப்பியாகவும் நீங்க வச்சிருக்க வேண்டியது. ஸோ ஆன்லைன் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது லிஸ்ட் நான் இதில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகி டோட்டலா உங்களுக்கு ஆடியோ வாய்ஸ் போகுது. மொத்தம் எத்தனை லிஸ்ட் எத்தனை பேப்பர் உங்க கையில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இதில் சொல்லியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முடிச்சுட்டு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட், டவுன்லோட் ஸ்லிப் இந்த மாதிரி எது வந்தாலுமே எதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ண பிரிண்ட் எடுக்க மறந்துடாதீங்க. எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி பேப்பராக வச்சுக்கோங்க. ஆடியோ வாய்ஸ் போகுது நீங்கள் எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு பேப்பரையும் ஸ்லிப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. டேரெக்டாக போகுது அதுக்கு நீங்கள் தேடி எடுக்கிறது கஷ்டமாயிரும். நீங்கள் அப்ளை பண்ண போது எது டவுன்லோட் ஆப்ஷன் வருதோ எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு போகுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓப்பன் பண்ணிருங்க. கூகுள்ல சாரதி டாட் பரிவாகன் அப்படின்னு அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சஜஷன் வரும். பரிவாகன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இப்படிங்கிறது கொடுக்கலாம். இல்லை சாரதி டாட் பரிவாகன் மட்டும் செலக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் பாருங்க. இதான் கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ்ல இல்லாட்டி வந்து உங்களுடைய ஆர்சி புக்ல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதை ஸ்கேன் பண்ணி நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு வரல, டிரைவிங் லைசன்ஸ் டூப்ளிகேட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலயும் இந்த மாதிரி பார்கோடு காமிச்சுன்னா இதை நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்க. இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து உள்ள போயிடுச்சு. ஸோ இதை நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதுல பாருங்க அப்ளை ஃபார் டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. சோ அடுத்து பாருங்க இந்த இடத்துல உங்க டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்றாங்க. உங்க டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து உங்க டிரைவிங் லைசன்ஸ் காப்பி கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். சோ டிரைவிங் லைசன்ஸ் காப்பி இருந்தா தான் இது வந்து அப்ளை பண்ணி நீங்க வாங்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்க இன்னொன்னு பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் நம்பர் வாங்கி வச்சிருக்கணும், கம்ப்ளைண்ட் காப்பி வாங்கி வச்சிருக்கணும். சோ ஆன்லைன்ல எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது, கம்ப்ளைண்ட் காப்பி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து நீங்க டிரைவிங் லைசன்ஸோட கம்ப்ளைண்ட் நம்பரை வந்து ஆன்லைன்ல பதிவு பண்ணிருங்க. உங்க ஃபைல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் நீங்க என்ட்ரி பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த், அதோட உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்க இதுல என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து இதுல இருக்கிற கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. நீங்க ஸோ கேப்சாவை கரெக்டா என்ட்ரி பண்ணிட்டு இதுல அக்செப்ட் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த அக்செப்ட் அப்படிங்கறது கொடுத்து கெட் டீடைல் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததும் உங்க டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்த டீடைல்லாம் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிட்டு அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இதை நீங்க செலக்ட் பண்ணி இதுல எஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் யாருன்னு கேட்கறாங்க. ஜெனரல்லே இருக்கட்டும். அடுத்து உங்க பின்கோடு, உங்க டிரைவிங் லைசன்ஸ்ல என்ன பின்கோடு இருந்துச்சோ ஆடியோ ஆஃபீஸ்ல எந்த பின்கோடு அடிச்சா ஆடியோ ஆஃபீஸ்க்கு வருமோ அந்த பின்கோடை கரெக்டா என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணது உங்களோட ஆடியோ ஆஃபீஸ் நேம் இந்த இடத்துல காட்டும். ஸோ ஆடியோ ஆஃபீஸ் நேம் கரெக்டா காட்டுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அடுத்து ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல இதுல வரும். இதுல என்ன பண்ணுங்க, கீழே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஆல்ரெடி லிங்க் பண்ணிருக்கும். ஸோ மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கனால இமெயில் ஐடி தான் லிங்க் பண்ணல. ஸோ இமெயில் ஐடியை கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. இதுக்காவது யூஸ் ஆகும். ஸோ இமெயில் ஐடியை கரெக்டா அந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி கேட்டகரின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல நீங்க என்ன பண்ணுங்க, ஒண்ணுமே செலக்ட் பண்ண வேணாம். நாட் அப்ளிகபிள் என்ஏ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க அப்படியே வச்சுட்டு கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஓகே கேக்குது பாத்தீங்களா, இந்த இடத்துல நீங்க ஓகே அப்படிங்கிற
அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, சப்மிட் வயா ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்னால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் ஆத்தென்டிகேஷனில். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, சப்மிட் வித்தவுட் ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கொடுத்து இந்த சப்மிட் அப்படிங்கிறது கொடுங்க. அடுத்து மொபைல் நம்பர் அதிலே கொடுத்துருக்கும், நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணது. இந்த கேப்சா மட்டும் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. ஸோ கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கிறத கொடுங்க. ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கேப்சா அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆன ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. கொடுத்துட்டு சப்மிட் ஓடிபி அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து இந்த பேஜ்ல உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ்ல வேற எதுவும் என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன பண்ணணும், அதாவது அட்ரஸ் மாத்தணுமா, போட்டோ மாத்தணுமா, இல்ல டூப்ளிகேட் வேணுமா அப்படிங்கறது நீங்க இடத்துல செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் டூப்ளிகேட் வேணும். அதனால இஷ்யூ ஆஃப் டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணது இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற மாதிரி கேக்குது இந்த சர்வீஸுக்கு. அதனால நம்ம க்ளோஸ் அப்படிங்கறது கொடுத்துறோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு இஷ்யூ ஆஃப் டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசன் செலக்ட் பண்ணணும், என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய லைசன்ஸ் பாத்தீங்கன்னா தொலைஞ்சு போச்சு, அதனால லாஸ் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு ரீசன் கேக்குறாங்க. ஸோ என்னோட டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சு, அதனால புதுசு வேணும். ஐ லாஸ்ட் மை டிரைவிங் லைசன்ஸ், ஐ வாண்ட் a நியூ லைசன்ஸ் சொல்லிட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பேஜ் திரும்ப வந்துரும். இந்த கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே கிளிக் ஹியர் டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை நீங்க கிளிக் பண்ணதும் இந்த ஃபார்ம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்க்கு நோ கொடுங்க, ரெண்டாவதுக்கு எஸ் கொடுங்க, மூணாவதுக்கு நோ கொடுங்க, நாலாவதுக்கு நோ கொடுங்க, அஞ்சாவதுக்கு நோ கொடுங்க, அடுத்து ஆறாவதுக்கு நோ கொடுங்க. நோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, ரெண்டாவதுக்கு மட்டும் எஸ், பாக்கி எல்லாருக்கும் நோ கொடுத்துட்டு கீழே ஹியர் பை டிக்ளரேஷன் டிக் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அதை டிக் பண்ணிருங்க. அடுத்து இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, சப்மிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு வந்துரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து நீங்க கொடுத்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க 3 டிக்ளரேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ற மாதிரி வரும். ஸோ இது மூணையுமே இதே டிக் பண்ணிருங்க, இதையும் டிக் பண்ணிருங்க, அடுத்து இதையும் டிக் பண்ணிருங்க. டிக் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல வந்து கேப்சாவை கரெக்டா என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து இந்த சப்மிட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல வந்து ஓகே கேட்கும். ஸோ அந்த ஓகே அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்ததும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போகும். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும்போது உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லி ஓகே கேட்கும். ஸோ அந்த ஓகே நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் மறுபடியும் உங்க அப்ளிகேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா காட்டும், அடுத்து டேட்டா பர்த் காட்டும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு மெசேஜ்லயும் வந்துடும். ஸோ இருந்தாலும் நீங்க இந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டோ எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சு, அடுத்து டேட்டா பர்த் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அது நமக்கு ஆல்ரெடி இந்த கேப்சா அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து இந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்ததும் உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு ரிட்டர்ன் அப்ளிகேஷன் நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே நீங்க கீழே வாங்க. கீழே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம அப்லோட் ஆஃப் சிக்னேச்சர் போட்டோ அப்லோட் பண்ணணும், அடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், அடுத்து ஃபீஸ் கட்டணும், அடுத்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு நேரில் போய் பார்க்கணும். ஸோ இதான் அடுத்தடுத்து வேலை. இதுவரையும் சொன்னது வந்து சும்மா நம்ம டெக் பண்றது, செலக்ட் பண்றது இந்த மாதிரி வேலை தான். இதுக்கப்புறம் தான் ஒரு சில வேலைகள் இருக்குது. இப்போ நம்ம போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும், போட்டோவும் சிக்னேச்சரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, போட்டோ சிக்னேச்சருங்கிறது ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரொசீட் இருக்கு பாத்தீங்களா, கீழே அந்த ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீசன்ட் போட்டோ காப்பி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய போட்டோ காப்பி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். போட்டோவும் சிக்னேச்சரும் நீங்க அப்லோட் பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்குது. போட்டோவோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஹைட், வெயிட் இந்த மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைஸ்ல தான் உங்க போட்டோ வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். இதை நீங்க ஆன்லைன்ல வந்து போட்டோ எடிட்ல நீங்க இந்த மாதிரி சைஸ் வெயிட் நீங்க கொடுக்கலாம். அடுத்து பாருங்க சிக்னேச்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு உங்க ஹைட் வெல்த் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் வித் இந்த மாதிரி உங்க சிக்னேச்சரோட சைஸ் நீங்க ரெடி பண்ணிருங்க. இதுவும் ஆன்லைன்ல நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டுமே பாருங்க உங்களுக்கு 10 கேபில இருந்து 20 கேபிக்குள்ள தான் இருக்கணும். ஸோ இந்த சைஸை நீங்க ரெண்டுமே சிக்னேச்சருக்கும் போட்டோக்கும் சைஸை நீங்க ரெடி பண்ணிருங்க. அடுத்து ஃபைல் ஃபார்மேட் பாத்தீங்கன்னா ஜேபிஜி இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும், பிடிஎஃப் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இமேஜ் ஃபார்மேட் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல கண்டிஷன்ல உங்களுடைய போட்டோவே சிக்னேச்சர் ரெடி பண்ணிருங்க. ரெடி பண்ணிட்டு உங்க சிஸ்டத்துல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய போட்டோவை ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிருங்க. அடுத்து இந்த இடத்துல ப்ரோஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்க போட்டோவும் புது போட்டோவும் சிக்னேச்சரும் இந்த இடத்துல உங்களுக்கு அப்பியரன்ஸ் ஆயிரும். ஸோ அதை செக் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல பாருங்க சேவ் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் இமேஜ் ஃபைல்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ சேவ் போட்டோ இமேஜ் செக் பண்ணி கேட்டது உங்களுக்கு ஓகே கேக்குது. ஸோ அந்த ஓகே அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்ததும் நம்ம கொடுத்த போட்டோ எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆயிடும் சிக்னேச்சர்லாம். அடுத்த பேஜுக்கு வந்துடும். இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இன்சர்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு பாத்தீங்களா. ஸோ நம்ம அப்லோட் பண்ணதெல்லாம் கரெக்டா அப்லோட் பண்ணனால கரெக்டா உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்து இன்சர்ட் சக்சஸ்ஃபுல்லி வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க.
பண்ணது உங்களுக்கு அடுத்து மறுபடியும் அப்ளிகேஷன் டேட்டா பத்தி கேப்சா என்ட்ரி பண்ண சொல்லும். ஸோ இந்த இடத்துல கரெக்டான கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் சப்மிட் அப்படிங்கிறது கொடுங்க. இப்போ நான் சப்மிட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். கொடுத்ததும் மறுபடியும் இந்த அப்ளிகேஷன் லாகின் ஆகும். ஸோ லாகின் ஆனதும் பாருங்க நம்ம கொடுத்த புது போட்டோ அப்லோட் ஆயிடுச்சு, சிக்னேச்சர் அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டு இப்போ ப்ரொசீட் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் என்ன விஷயம் அப்படின்லாம் காட்டுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஓகே அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். ஸோ இந்த இடத்துல என்ன நீங்க அப்லோட் பண்ணணும்னா எஃப்ஐஆர் என்சிஆர் ரிப்போர்ட், அதாவது நீங்க உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருப்பீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட். அதை தான் நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த கம்ப்ளைண்ட் நீங்க ரைஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபைலை நீங்க இதில் சிஸ்டத்தில் வச்சிருக்கணும். ஸோ அதில் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ப்ரூஃப்ல என்சிஆர் ரிப்போர்ட்னு செலக்ட் பண்ணிட்டு அடுத்து டாக்குமெண்ட் நம்பருங்கிற இடத்துல உங்களுடைய போலீஸ் எஃப்ஐஆர், அதாவது ஆன்லைன் ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட் நம்பர்ல வந்து பிடிஎஃப் ஃபைல பாருங்க ஒரு நம்பர் இருக்கும், டாக்குமெண்ட் நம்பர்னு. அந்த நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து இஷ்யூடு பை அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்து டிஎன் போலீஸ் அப்படின்னு என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து இஷ்யூ டேட் வந்து என்னைக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நீங்க வாங்குனீங்களோ அந்த டேட் இதுல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து கான்டாக்ட் நம்பர் வந்து உங்க நம்பர் என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை சூஸ் பண்ணி உங்களுடைய ஃபைல் பிடிஎஃப் இருக்கணும், 500 கேபிக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா, ஜெபிஜியா இருந்தாலும் பரவாயில்ல, பிடிஎஃப் இருந்தாலும் பரவாயில்ல, 500 கேபிக்குள்ள இருக்கணும். ஸோ ஃபைலை நீங்க சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு சைட்ல அப்லோட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்லோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் அந்த அப்லோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க. ஸோ இப்போ பாருங்க நான் அப்லோட் பண்ண ஃபைல் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அதாவது நீங்க அதை வியூ பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், இல்ல கன்ஃபார்ம் பண்ணலாம் நம்ம அலோவ் பண்ண ஃபைல் வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அந்த ஃபைல் வந்து கன்ஃபார்ம் தான், அதனால கன்ஃபார்ம் அப்படிங்கறத கிளிக் பண்ணது பாருங்க. இங்க வந்து அப்லோட் ஆயிருச்சு, ஆல் டாக்குமெண்ட் ஆர் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. கீழே சேவ்டு ஸ்டேட்டஸ் காமிச்சிட்டு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல நெக்ஸ்ட் அப்படிங்கறது கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்க அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா எல்லாம் கேட்கும். ஸோ அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கறது கொடுங்க. சப்மிட் அப்படிங்கறது கொடுத்தது உங்களுக்கு கீழே மறுபடியும் வரும். இப்போ பாருங்க நம்ம அப்லோட் போட்டோ, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டோம், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டோம், அது ஃபீஸ் பேமெண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபீஸ் பேமெண்ட் பண்றது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்குது. இப்போ ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு இதுல எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேட்வே என்னங்கிறது நீங்க செலக்ட் பண்ணணும். எனக்கு ஒரு கேட்வே தான் காட்டுது, அதனால காமன் பிஜிஐ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அடுத்து இந்த கேப்சா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. மொபைல் நம்பர் ஆல்ரெடி நம்ம கொடுத்த மொபைல் நம்பர் ஆல்ரெடி செலக்ட்ல இருக்கும். ஸோ கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு பே நோ அப்படிங்கிறது கொடுக்கணும். 750 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத கொடுத்து கீழே ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். பண்ணதும் எனக்கு அந்த பேமெண்ட்டுக்கான பேஜுக்கு போகுது. ஸோ பேமெண்ட் பேஜுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன வருது அப்படிங்கறத பாருங்க. ஸோ மறுபடியும் பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ண சொல்லுது. இந்த இடத்துல உங்களுக்கு எந்த பேங்க் இருக்குதோ அந்த பேங்க் நீங்க செலக்ட் பண்ணலாம். கனரா பேங்க் தான் கனரா பேங்க் செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி டி ட்ரெஸரி செலக்ட். ஸோ இந்த டி ட்ரெஸரி பேமெண்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணி இந்த அக்செப்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு உங்களோட பேமெண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. நானும் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து காட்டுறேன். ஆனா பேமெண்ட் சக்சஸ் ஆயிருச்சு. இந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிட்டு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் எனக்கு காமிச்சிருச்சு. இப்போ கிளிக் ஹியர் டு பிரிண்ட் ரிசிப்ட் இருக்கு பாத்தீங்களா, இது கொடுத்து உங்களுடைய ரிசிப்ட் நீங்க பிரிண்ட் பண்ணிருங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியம், கண்டிப்பா ஆடியோ ஆபீஸ்ல கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த கேப்சா அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு கெட் டீடைல் அப்படிங்கறத கொடுக்குறேன். ஸோ கொடுத்தது இந்த பேஜ்ல பாருங்க எனக்கான ரிசிப்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ ரிசிப்ட் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு பிரிண்ட் ரிசிப்ட் அப்படிங்கறத நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கான பிரிண்ட் ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த பிடிஎஃப் ஃபைலை நான் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் இந்த பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோம் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணது மறுபடியும் இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த இதுல கடைசியில பாத்தீங்கன்னா பேமெண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா எல்எல்டிஎல் ஸ்லாட் புக் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, அவசரப்பட்டு ஸ்லாட் புக் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஆடியோ ஆபீஸ்க்கு போங்க. எல்லாருமே ஸ்லாட் புக் பண்ண சொல்லிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஆடியோ ஆபீஸ்க்கு போயிடுங்க. அவங்க ஸ்லாட் புக் பண்ண சொன்னா மட்டும் நீங்க புக் பண்ணுங்க, இல்லாட்டி புக் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அவங்க சில ப்ராசஸ் வந்து டைரக்டா வெரிஃபை பண்றது வச்சுப்பாங்க. அதனால ப்ரூஃப் நீங்க என்னென்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்களோ எல்லா ப்ரூஃபும், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே கரெக்டா இருக்கணும். எந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா இருக்குதோ அந்த ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு இதுவரை நம்ம வச்சிருந்த ஃபில் பண்ண ஃபார்ம், அப்ளிகேஷன், பேமெண்ட் பண்ண ரிசிப்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நேர்ல போய் எல்லாத்தையுமே நீங்க சப்மிட் பண்ணணும். அவங்க வந்து ஸ்லாட் புக் பண்ணலையா, புக் பண்ணுங்கன்னு சொன்னா மட்டும் புக் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்லாட் எப்படி புக் பண்றதுன்னு நான் இப்பவே சொல்றேன். நீங்க அதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்க. ஸோ அவங்க பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்லாட் புக் பண்ண சொன்னாங்கன்னா இது செலக்ட் பண்ணிட்டு நீங்க ப்ரொசீட் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்தது இந்த இடத்துல எல்லாமே செலக்டட்ல இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரொசீட் டு புக் ஸ்லாட் அப்படிங்கறது கொடுங்க. ஸோ அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லாட் காட்டும் எந்த கிழமையில இருக்கு. கிரீன் கலர்லாம் வந்து ஸ்லாட் அவைலபிள் வந்து, ரெட் கலர் வந்து நோ ஸ்லாட், ப்ளூ கலர் வந்து ஹாலிடே, கலர் ஸ்லாட்ல உங்களுக்கு எந்த நாள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்குதோ அந்த நாளை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணது அதுக்கப்புறம் டைமிங் காட்டும். ஸோ டைமிங் எந்த டைமிங் உங்களுக்கு ஓகேவா அந்த டைமிங் செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு புக் ஸ்லாட் அப்படிங்கறது கொடுங்க. புக் ஸ்லாட் கொடுத்தது இந்த இடத்துல எல்லாமே கன்ஃபார்மான்னு கேட்கும். அடுத்து செக்யூரிட்டி கோடு கேட்கும். செக்யூரிட்டி கோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ
SMS ரிசீவ் ஆகும். அந்த SMS OTP இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் டு புக் ஸ்லாட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. பண்ணது உங்களுக்கு பாருங்க மறுபடியும் புக் ஸ்லாட் புக் ஆயிட்டு PDF ஃபைலா உங்களுக்கு வந்துரும். இந்த சேவ் அஸ் PDF கொடுத்தீங்கன்னா ஸ்லாட்டை நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம், PDF சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படிதான் ஸ்லாட் புக் பண்றது. இதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஃபைல்ஸ் கேட்பாங்க. எக்ஸ்ட்ராக்ட் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. அதுக்கு பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அது எப்படி பண்றது சொல்லிட்டு நான் இதே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே அதுக்கப்புறம் நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் அது கேட்டாங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க வந்து அதுல வந்து ஒரு 150 ரூபா 200 ரூபா பணம் கட்டுற மாதிரி வரும். அது எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா நீங்க இப்பவே அந்த வீடியோ பார்த்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிருங்க. இல்ல அவங்க கேட்டதுக்கு அப்புறம் அங்க போய் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை பண்ணிக்கலாம்னா நீங்க அங்க போய் கூட அதை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த ஆன்லைன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கடைசியில பாருங்க உங்ககிட்ட வந்து ஃபார்ம் நான் சொன்னபடி ஆல்ரெடி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. எல்லா ஃபார்மையும் நான் ஒவ்வொன்றும் காமிச்சதில்ல. டவுன்லோட் பண்ண போது ஃபில் பண்ண போது என்ன வந்துச்சு எல்லாமே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல எது போட்டோ ஒட்டுறதுக்கான ஆப்ஷன் இருக்குதோ அந்த இடத்துல உங்களுடைய போட்டோஸ்லாம் நீ ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? இல்லாட்டி ஆடியோ ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போயிட்டு கேட்டு கூட ஒத்திக்கோங்க. ஒட்டுற மாதிரி நீங்கள் ரெடியாக போங்க. அதுக்கப்புறம் எங்கே சிக்னேச்சர் போடணுமோ அங்கெல்லாம் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. ஸோ பிரிண்ட் அவுட் காப்பி எல்லாமே நீங்கள் போகுது 2 செட்டாக கொண்டு போய்க்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக சில ஆடியோ ஆஃபீஸில் இது கேட்குறாங்க. அதனால நீங்கள் நான் சொன்னபடி இது வரைக்கும் நம்ம பார்த்தபடி எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணிட்டு அடுத்து எக்ஸ்ட்ராக்ட் டிரைவிங் லைசன்ஸில் போய் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் பேமெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அனௌன்ஸ் ஃபார்ம்ங்கிறது நீங்கள் நம்ம ஃபில் பண்ண போதே வந்திருக்கும். அது எனக்கு பிரிண்ட் ஆப்ஷனில் இருக்கும். பிரிண்ட் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்ம் 2 உங்ககிட்ட வந்திருக்கும். அப்ளிகேஷனுக்கு பேமெண்ட் பண்ணதுக்கான காப்பி, அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஸ்லிப், இது எல்லாமே நீங்கள் இது ஃபில் பண்ண போதே ஒவ்வொரு டவுன்லோட்லையும் நீங்கள் ரெடி எடுத்திருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் வெளியில் போய் ரெடி பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்ரி அஃபிடேவிட் நீங்கள் ரெடி பண்ணணும். நோட்ரி அட்டஸ்டேஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட போய் டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிருச்சு சொல்லிட்டு நோட்ரி அஃபிடேவிட் ஒன்று வாங்கிக்கோங்க. அவங்க என்ன ப்ரூஃப் கேட்குறாங்களோ அந்த ப்ரூஃப் எல்லாம் அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டு நோட்ரி அஃபிடேவிட் வாங்கிருங்க. சில ஆடியோ ஆஃபீஸில் அது கம்பல்சரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் ஃபார்மல் லெட்டர் ஒன்று, தமிழில் லெட்டர் ஒன்று ஃபார்மட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார்ம் LLD ஒன்று இருக்குது. இது 2 ரொம்ப கம்பல்சரியாக கேட்குறாங்க. நீங்கள் கொடுக்க போகிற ஃபார்மில் ஃபர்ஸ்ட் இது 2 தான் வைப்பாங்க. இது 2 ஃபர்ஸ்ட் தமிழில் இருக்கும். இது அது அடுத்து இது இங்கிலீஷில் இருக்கும். இது 2 தான் கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ இது 2 ஃபார்மும் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்காது. இது வேணும்னா என்ன வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் வீடியோக்கான 2ல் என் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலும் என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் இந்த ஃபார்மெட்டை வந்து உங்களுக்கு PDF சென்ட் பண்ணுறேன். இதே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபைனலாக நீங்கள் ஆடியோ வாய்ஸ் போகுது நான் சொன்ன மாதிரி இது ஆன்லைன் கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்ரி அட்டஸ்டேஷன் காப்பி, அப்புறம் ஆன்லைனில் ஃபில் பண்ண காப்பி, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் காப்பி, பேமெண்ட் காப்பி, அப்புறமால அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், இந்த நோட்ரி அட்டஸ்டேஷன் லெட்டர், அப்புறம் ஃபார்மல் லெட்டர், அப்புறம் ஃபார்ம் LLD, இந்த மாதிரி எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த ஃபார்ம் எல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் தைரியமாக ஆடியோ ஆஃபீஸுக்கு போகலாம். போயிட்டு நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை சப்மிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் பண்ணி உங்களுக்கு ஆடியோ ஆஃபீஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண டயத்தில் உங்களுக்கு சிக்னேச்சரும் ஃபோட்டோவையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸோட டூப்ளிகேட் காப்பியை போஸ்ட்டில் உங்கள் வீட்டுக்கே சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா? வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்கே ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைனில் எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்கள் தாராளமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தெளிவாக இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.